அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இது பார்த்திங்கன்னா நேற்று மத்தியானம் நான் என்ன சமைச்சேன், அப்படி ஈவினிங் வந்துட்டு ஒரு குட்டி விலாக் மாதிரி பார்க்கலாமா. மத்தியானம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிச்சிட்டு ரசம் செஞ்சுட்டு அப்படியே சிக்கன் பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணிடலான்னு இருக்கேன். ரசம் எப்பயும் வைப்பேன்ல அதே மாதிரி தான் வச்சேன், செம்மையாகவே வந்துருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ரசம் சாப்பாடு அதெல்லாம் சூப்பராக இருக்கும்ல. ஏன்னா சென்னையில் கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால தான். சிக்கன் பக்கோடாவுக்கு வந்துட்டு போன்லெஸ் சிக்கனை எடுத்துட்டு அதை நல்லா வந்துட்டு கடல மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக கலர் பவுடர், கொஞ்சம் நிறையா தயிர் போட்டிருக்கேன். தயிர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour வச்சுட்டு நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பொரிச்சோம்னா அந்த மாவெல்லாம் பிரிஞ்சு வராது. அப்படி ஈவினிங் டைமாக பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா ரயான் குட்டி அம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்கள பார்க்க கிளம்பிட்டோம். நம்ம சின்ன பிள்ளையில இருக்கோம்ல, அந்த ஐட்டம்லாம் அந்த கடையில் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. 5 ரூபா மைசூர் பாக்கு அதெல்லாம் இருந்துச்சு, நான் வாங்கிக்கிட்டேன். அப்படியே வாங்கிட்டு நடந்துக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடராஜா சர்வீஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான், அஃப்ரா குட்டி, அஃப்ரீன் அம்மா 3 பேருமே. கொஞ்சம் தூரம் பாப்பா நடந்து வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் நான் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தூரமாக அம்மா வீடு, அதனால் அஃப்ரா குட்டியால் அவ்வளோ நடக்க முடியாதுல்ல. அஃப்ரீன் அம்மாவே என்னால் நடக்க முடியல, நான் செத்த நேரம் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. வந்தோடனே ரயான் குட்டி கையை பிடிச்சிட்டு அஃப்ரா குட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அஃப்ரீன் அம்மா கொஞ்சம் நேரம் படிக்க வச்சுட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டு ரயானை தூங்க வச்சுட்டாங்க. நான் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சா, அப்படியே மளிகை கடைக்கு, காய்கறி கடைக்கு எல்லாமே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அம்மா வீட்லேயே க்ளீன் பண்ணிட்டோன்னு வைங்களேன், வேலை முடிஞ்சிரும்ல. அதனால் அம்மாவை புதினா, கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் என்னென்ன வெஜிடபிள் வாங்கியிருந்தேன்னு சொல்கிறேன். இது வந்துட்டு 1 வாரத்துக்கு எனக்கு யூஸ் ஆகும். 1 வாரத்துக்கே பார்த்தீங்கன்னா 200 250 அவ்வளோக்குள்ளே தான் எனக்கு வருமே. அது வந்துட்டு காய்கறியுடைய விலையை பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 300க்குள்ளே தான் எனக்கு வரும். 1 வீக்ஸ் வந்துட்டு அது ஃபுல்லாகவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வெஜிடபிள் தான். இதை பார்த்தோன்னே சில பேருக்கு தோணிடும், யாஸுக்கும் காய்கறிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கமெண்ட் பண்ண போகிறாங்களோ. அப்பப்போ நான் காய்கறியும் செய்வேன். நான் அப்படின்னு அத்தாக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குமா. க்ராசரி ஐட்டம் வந்துட்டு நான் அப்பப்போ தான் வாங்கிக்கிடுவேன். ஏன்னா ஒரே தடவையாக வாங்கி வச்சிட்டோன்னு வைங்களேன், சம்டைம் யூஸ் பண்ணலைன்னா வேஸ்ட் ஆயிரும்ல. நமக்கு தேவைப்படும் போது வாங்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஷாம்பு பார்த்திங்கன்னா நான் ₹1 கிளினிக் ப்ளஸ்ஸு, ₹1 சன்சில்க் சரம் வாங்கிக்கிடுவேன். அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சோப்பு வந்துட்டு மைசூர் சாண்டல் சோப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் என்ன, ஒரே குட்டீஸோட அட்டகாசம் தான் நம்ம அம்மா வீட்டில். என்ன சொல்கிறது, நாங்கள் வந்தோடனே எங்கள் அம்மா நினச்சிருப்பாங்க எப்படா இவ்வளோ கிளம்புறாளுங்க, நான் அந்தளவுக்கு அலப்பறை பண்ணி விட்டுருவோம். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த குட்டி விழா பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.